ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு என்னோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் யூஸ் பண்ற 5 பெஸ்ட் நோட் டேக்கிங் ஆப் பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் ஆல்சோ அதுல என்னோட ஃபேவரட் நோட் டேக்கிங் ஆப் பிளாட்ஃபார்ம் என்ன அப்படிங்கறத கடைசியா இந்த வீடியோட கடைசியில சொல்றேன். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கோயிங் டு பி க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ஒன் நோட் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா, இங்க யூ கேன் சி தி டவுன்லோட் ஆப்ஷன் ஃபார் ஒன் நோட். ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் நோட் டவுன்லோட் ஆகிடும் அண்ட் யூ கேன் டைரக்ட்லி இன்ஸ்டால் இன் யுவர் லேப்டாப் ஆர் பிசி. ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்து ஒன் நோட் தான் இப்போ நோட்ஸ் டேக்கிங்க்கு அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட நேமில் வந்து நான் ஒரு நோட் புக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் வேணும்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நோட் புக்ஸ் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அண்ட் திஸ் ஆப்ஷன் இஸ் ஃபார் சப் டாபிக் மாதிரி, லைக் இப்போ ஒரு சாப்டர்ஸ் மாதிரி, லைக் ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர். பட் எனக்கு வந்து அதிகமாக சப்ஜெக்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால நான் பேஜஸ் வந்துட்டு லைக் சப் டாபிக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைக் லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் அண்ட் இதில் வந்து இதில் சாப்டர்ஸ் இருக்கும். நான் இங்கே வந்துட்டு என்னோட பிடிஎஃப் ஃபைலை வந்து இங்கே சப்ஜெக்டோட பிடிஎஃப் ஃபைலை வந்து நான் இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இம்போர்ட் பண்ணுற ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இன்சர்ட் ஃபைல் அண்ட் உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட் வேணுமோ அந்த டாக்குமெண்ட், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாக்குமெண்ட் நான் எடுத்திருக்கேன். இங்கே வந்து இன்சர்ட் ஆஸ் அ பிக்சர், இன்சர்ட் ஆஸ் அ பிரிண்ட் அவுட் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஹியர் யூ கேன் சி இந்த ஃபைல் நான் இப்போ வந்து நான் இதில் வந்து இன் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோட சப்ஜெக்ட் ஃபைல். ஸோ இதில் வந்து நான் இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு வந்து பிடிஎஃபாக அவங்களுக்கு சாப்டர்ஸ் இருக்கும். அதில் வந்து ஹைலைட் பண்ணுறது அண்ட் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது மட்டும்தான் அவங்க வந்து மோஸ்ட்லி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து இங்கே ட்ரா ஆப்ஷன் போனீங்கன்னா ஹைலைட்டர் இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் எந்த இதை ஹைலைட் பண்ணணுமோ அதுக்கு மேலே வச்சு நீங்கள் லைக் ஈஸியாக ஹைலைட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து ஏதாவது லைக் அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க ஸ்கெட்ச் பென்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கலாம், ட்ராவும் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ எரேஸ் ஆப்ஷன் இருக்குது. ஈவன் நீங்கள் இப்போ இங்கே ஏதாவது நீங்கள் இது யூஸ் பண்ணி எழுதுறீங்க, இப்போ நான் வேர்ட் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இட் டசன்ட் ரியலி லுக் குட். எனக்கு வந்து இப்போ இந்த வேர்டுன்ற இதை வந்து நான் மூவ் பண்ணணும், வேறு இடத்துக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த டூல் யூஸ் பண்ணி நான் அதை டேரெக்டாக கட் பண்ணி வேறு இடத்துல பேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே இதில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃபார் த நோட்ஸ் வந்துட்டு இங்கே நான் வந்து டெக்ஸ்ட்லாம் வச்சுருக்கேன். எனக்கு இந்த பேக்ரவுண்ட் நான் மாற்றணும் அப்படின்னா நான் இங்கே ட்ரா ஆப்ஷன், நான் இங்கே வியூ ஆப்ஷன் போயிட்டு பேஜ் கலர் வந்துட்டு என்னால் சூஸ் பண்ணி நான் மாற்றிக்க முடியும் எனக்கு வேணுங்கிற மாதிரி. அண்ட் ஆல்சோ ரூலர் லைனிங் இருக்க மாதிரி இதில் கொடுத்துருக்க என்ன லைன் ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லைன் ஸ்பேஸும் கொடுத்துக்கலாம் இதில். ஸோ வேணாம் அப்படின்னா எஸ். அண்ட் ஒன் நோட் யூஸ் பண்ணுறதுல ஒரு மெயின் திங் வந்துட்டு நான் என்ன பெனிஃபிட்டாக பார்ப்பேன் அப்படின்னா, இட் வில் டைரக்ட்லி கெட் த லிங்க் ஃப்ரம் த text that we are copying from the Chrome. So for example நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே இருக்க டெக்ஸ்ட்டை வந்துட்டு நான் இதில் காப்பி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஒன் நோட்டில் வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா கேன் சி இது காப்பி ஆகிருக்கு. இது நான் காப்பி பண்ண டெக்ஸ்ட் அண்ட் நீங்கள் வந்து இங்கே அதோட லிங்க்கை பார்க்க முடியும். இது எந்த இதுலேருந்து வந்திருக்கு, எந்த இதுலேருந்து காப்பி பண்ண டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுக்கான லிங்க் பார்க்க முடியும். ஸோ இஃப் நீங்கள் வந்து ஏதாவது வெப்சைட்லேருந்து இப்போ ஃபார் லேர்னர்ஸ், கோடிங் லேர்னர்ஸ் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெப்சைட்டில் இருந்து ஏதாவது லைக் இம்பார்ட்டண்டான நோட்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணுறீங்க. பட் அந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து எடுத்து சேவ் பண்ணணும் அப்படின்னா யூ டோன்ட் ரியலி நீட் டு டூ ஆல் த ஸ்டஃப். ஒன் நோட் வந்து டேரெக்டாக அதுக்கான பேஜ்க்கான லிங்க்கை வந்துட்டு டேரெக்டாக உங்களுக்கு வந்து கொடுத்துரும். நீங்கள் வென் யூஆர் லைக் இது டேரெக்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும், நீங்கள் பார்க்குற மாதிரி அந்த பேஜுக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிடுச்சு. இந்த டெக்ஸ்ட் தான் நான் காப்பி பண்ண டெக்ஸ்ட்டு இங்கே வந்து காப்பி பண்ணேன். பட் ஹியர் யூ கேன் see the text. ஸோ எஸ், திஸ் இஸ் ஆல்சோ லைக் ஒன் ஆஃப் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூஸிங் ஒன் நோட். நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி ஆட் பேஜ் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஆட் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் இமேஜையும் இதில் வந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த டெக்ஸ்ட் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்கும். வேணுங்கிற மாதிரி ஃபாண்ட் சைஸ் மாற்றுறதுக்கு, ஹைலைட் பண்ணுறதுக்கு எல்லா ஆப்ஷனும் இங்கே இருக்கும். நம்ம செகண்டாக நோட் டேக்கிங் பிளாட்ஃபார்ம் ஒரு சாஃப்ட்வேர் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நோஷன். ஸோ யூ ஹியர் இட் ரைட். நோஷன் வந்துட்டு மோஸ்ட்லி ட்ராக்கிங், நம்ம டெய்லி ட்ராக்கிங்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் வந்து நோஷனை வந்துட்டு பர்டிகுலராக எதுக்கு யூஸ் பண்ணேன் அப்படின்னா நோட் டேக்கிங்காகவும் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வந்து நோஷன் ஆப் வந்து
உங்கள் விண்டோஸ்க்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ த ஆப் இஸ் அவைலபிள் இன் மொபைல். ஸோ நான் சொன்ன மாதிரி OneNoteம் அவைலபிளாக இருக்குது ஃபோன் ப்ளே ஸ்டோரில். அண்ட் ஆல்சோ நோஷனும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் விண்டோஸ்க்காக இப்போ டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாலுமே கேன் ஜஸ்ட் டைரக்ட்லி டவுன்லோட் இட் ஃப்ரம் ஹியர். இல்லை உங்களுக்கு டெஸ்க்டாப் லைக் உங்களுக்கு க்ரோம் ப்ரௌசர்லேருந்து ஆக்சஸ் பண்ண போதும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ யூஸ் இட். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நோஷன் வந்துட்டு உங்களோட இமெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணீங்க அப்படின்னா ஸோ யூ கேன் ஜஸ்ட் சீ இது மாதிரி டு டூ லிஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை வந்து டேரெக்டாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பட் இல்லை அப்படின்னா ஐ வுட் ப்ரிஃபர், நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா இங்கே டெம்ப்ளேட் ஆப்ஷன் உங்களால் இங்கே பார்க்க முடியும். ஸோ இந்த டெம்ப்ளேட் ஆப்ஷனில் வந்துட்டு லைஃப், ஒர்க், ஸ்கூல் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ பர்டிகுலராக ஸ்கூல் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஏதாவது கோர்ஸ் படிக்கிறீங்க இல்லை நியூவாக ஏதாவது லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் யூஸ் த ஆப்ஷன் ஸ்கூல் ஆப்ஷன். அண்ட் ஆல்சோ இங்கேயும் உங்களுக்கு அதுக்கான நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். நோட்ஸ் டேக்கிங்கா இல்லைனா டீச்சிங்கா இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஸ்கூல் இதுலேயே வந்துட்டு நான் வந்து சூஸ் பண்ண டெம்ப்ளேட் வந்து இந்த கிரேஸ் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஹியர் யூ கேன் சி இங்கே வந்து கிரேஸ் ஸ்டடி ஸ்பேஸ் அப்படிங்கிறது தான் இது. லைக் இது பார்க்க லைவ்லியா நல்லா இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் லைக் இன்ஸ்டாலிங் லைக் ஐ ஆட் திஸ் டெம்ப்ளேட் என்னோட இதில் வந்து இது பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த இதில் பார்த்த மாதிரி ஜஸ்ட் ஆட் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ப்ரைவேட் இதில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இங்கே நான் வந்து 2 வச்சுருக்கேன், சஹோம் அண்ட் கிரேஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வேணுங்கிற மாதிரி நான் இங்கே ஆல்ரெடி சும்மா மாற்றி வச்சுருக்கேன் நேம். நான் வேணும் அப்படின்னா அந்த நேம் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொரியா கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு வேணுன்ற சப்ஜெக்ட்ஸை வந்து இதில் நான் வந்து இது பண்ணிக்கலாம். எனக்கு எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட்ஸ் ஆட் பண்ணணும் இல்லை எனக்கு இது வேணாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலும் இங்கே வந்து டேரெக்டாக டெலீட் பண்ணுறதோ இல்லைனா ஐ கேன் ஆல்சோ இங்கே நான் நியூ இருக்குது இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் நியூவாக என்னால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி சாம்பிளுக்காக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நான் டைட்டில் எடிட் பண்ணி கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்சோ இங்கே இருக்க ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து ட்ராக் அண்ட் கிளிக் டு ஓப்பன் மெனு அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இதில் இந்த ப்ளஸ் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெக்ஸ்ட் பேஜ் அண்ட் டு டூ லிஸ்ட் இதில் வந்து நமக்கு என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் வேணும், புல்லட், நம்பரிங் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன ப்ரிஃபரபிளாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ யூ கேன் யூஸ் தட் ஒன். டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் வேணுங்கிற நோட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். சே டு டூ லிஸ்ட் ஹெட்டிங், ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் ஆப்வியஸ்லி யூ நோ ஃபர்ஸ்ட் ஹெட்டிங், செகண்ட் ஹெட்டிங் இதெல்லாமே யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் கோடர்ஸ் இப்போ நீங்கள் வந்து கோடிங் வந்து லாங்குவேஜ் படிக்கிறீங்க, நீங்கள் வந்து கோடிங் வந்து லைக் அந்த சின்டெக்ஸ்லாம் மாறாமல் உங்களுக்கு ப்ராப்பராக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு ஆல்சோ தேர் இஸ் ஆப்ஷன் லைக் /code அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் சி த கோட் ஆப்ஷன். இது வந்து என்டர் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து கோட் வரும். யூ கேன் ஆல்சோ சூஸ் விச் லாங்குவேஜ் நீங்கள் வந்து எந்த லாங்குவேஜ் வேணுங்கிறத இது லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் யூ கேன் ஆல்சோ ரைட் த கோட் ஹியர் down here. கேன் இதுக்கு காப்பி ஆப்ஷனும் இருக்கும். யூ டோன்ட் நீட் டு லைக் இது ஃபுல்லாக டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணணும்னு இல்லை. அண்ட் ஹியர் தேர் இஸ் ஆல்சோ சம் அதர் ஆப்ஷன்ஸ் லைக் இது மோஸ்ட்லி எல்லா இதுலேயும் இருக்கும். ஸோ எஸ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த குட் நோட் டேக்கிங் ஆப் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற டெம்ப்ளேட்க்கு பொறுத்த மாதிரி எல்லாமே வேரி ஆகும். லைக் கிளாஸ் ஸ்கெடியூல் இதில் வந்து டு டூ லிஸ்ட்லாம் இங்கே இருக்குது. ஆனால் இங்கே மோட்சஹோம் இங்கே இதில் இந்த டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை ஐ ஆல்ரெடி கஸ்டமைஸ் திஸ் ஒன். ஏன்னா எனக்கு ஏற்ற மாதிரி எனக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி கஸ்டமைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேஜஸ் இதெல்லாமே நான் நோட் டேக்கிங்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் உள்ள போனோம்னா லைக் கோர்ஸ் 1, கோர்ஸ் 2, கோர்ஸ் 3 இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற எந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இது வேரி ஆகும். குவிக்காக ஒரு நோட்ஸ் எடுக்கணும், இப்போ ஒரு டீச் பண்ணிட்டு இருக்காங்க, டக்குன்னு நான் ஒரு நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஐ வுட் யூஸ் டாக்ஸ், கூகுள் டாக்ஸ். ஆப்வியஸ்லி நான் வந்து கூகுள் டாக்ஸ் யூஸ் பண்ணேன். பிகாஸ் இப்போ எனக்கு குயிக்காக ஒரு நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஐ டோன்ட் நீட் டு லைக் ரொம்ப நான் வந்து சர்ச் பண்ணி தேடி நான் ஆப்பை ஓப்பன் பண்ணி அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு நெசசிட்டி இருக்காது. இப்போ நோஷன்னா நான் லைக் ரொம்ப அசம்பிள் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுருப்பேன். பட் இப்போ நான் குயிக்காக நான் ஒரு நோட் எடுக்கணும் அப்படிங்கிறப்போ ஐ வுட் ப்ரிஃபர் மோஸ்ட்லி கூகுள் டாக்ஸ் ஆப்வியஸ்லி. ஸோ இங்கே ஆல்ரெடி நான் வந்து 2-3 நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பட் நம்ம நினைக்கிற மாதிரி OneNoteலேயும் நோஷன்லேயும் அந்த டிசைன் அண்ட் நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ண மாதிரி இதில் இருக்கலை இல்லை அப்படின்னாலும் நமக்கு குயிக்காக நோட் எடுக்கிற அளவுக்கு திஸ் ஒன் வாஸ் ரியலி குட்.
அண்ட் எஸ், இப்போ எனக்கு டக்குன்னு ஏதாவது மைண்டுக்கு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆகுது, இல்லைன்னா ஓகே இது பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வருது அப்படின்னா ஐ வுட் டெஃபினெட்லி கோ டு கூகுள் டாக்ஸ் அண்ட் ஜஸ்ட் ஸ்டோர் இட். அண்ட் ஆல்சோ அந்த ஆப்பும் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. யூ கேன் ஜஸ்ட் சேம் நீங்கள் ஜிமெயில் ஐடி எல்லாத்துக்குமே சரி, சேம் நீங்கள் ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதுலேயும் அதுலேயும் தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணுன்றது கிடையாது. இங்கே நீங்கள் யூஸ் பண்ணுறதே நீங்கள் உங்கள் ஃபோன்லேயும் உங்களால் எடுத்து பார்த்துக்க முடியும். ஃபோர்த் ஒன் இஸ் கோயிங் டு பி கூகுள் கீப். எஸ், ஸோ கூகுள் கீப் இதில் வந்து ஆல்ரெடி நான் வந்து 2-3 நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இது ஜஸ்ட் ஃபார் சாம்பிள்ஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா நியூவாக உங்களுக்கு ஒரு லிஸ்ட் எடுக்கணும், லைக் உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் யூஸ் திஸ் ஆப்ஷன். இல்லை உங்களுக்கு இதில் இருக்க மாதிரி ஏதாவது ட்ரா பண்ணணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் ஆப்ஷன் டு ட்ரா. அண்ட் ஆல்சோ இங்கே another ஆப்ஷன் இருக்கும் விச் இஸ் யூ கேன் இன்க்ளூட் அ இமேஜ். நீங்கள் வந்து இமேஜ் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ஆல்ரெடி லைக் டைப் பண்ணி வச்சிருந்த ஒரு டெக்ஸ்ட் நான் வந்து இது எடிட் பண்ணும் அப்படின்னா ஐ கேன் ஆல்சோ லைக் இந்த மாதிரி ஏதாவது டெலிட் பண்ணிட்டு நான் ஏதாவது ஆட் பண்ணிட்டு க்ளோஸ் கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சேவ் ஆகிடும். அண்ட் சேம் கோஸ் வித் எடிட்டிங் ஹியர். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதாவது ட்ரா பண்ணணும் அப்படின்னா ஓகே லெட் மீ எரைஸ். ஸோ நான் எரைஸ் பண்ணிட்டு பேக் போயிட்டேன் அப்படின்னா திஸ் இஸ் ஆல்சோ கோன் சேவ் கூகுள் கீப். இதில் வந்து நம்ம ஆர்கனைஸ்டாக என்னென்ன இப்போ ஒன் டேல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு அந்த நோட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் சேவ் இட் ஹியர். ஃபிஃப்த் ஒன் இஸ் நாட் டைரக்ட்லி அஸ் நோட் டேக்கிங் ஆப் ஆர் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஐ வுட் ப்ரிஃபர் லைக் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர் தான் இது. இதில் வந்து நீங்கள் உங்களோட பிடிஎஃப் ஃபைல் இதெல்லாம் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் சி இந்த ஹைலைட்டிங் ஆப்ஷன்லாம் இதில் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்த இதில் ஒன் நோட் அதில் எல்லாம் பார்த்தோம்னா ஹைலைட்டிங் ஆப்ஷனுக்கு வந்து மோஸ்ட்லி ஒன்லி ஒன் கலர் தான் இருந்த மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா லைக் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்கும் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி. நான் வந்து இதில் ஹைலைட்டும் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ இந்த ட்ரா இங்கேயும் நிறையா நான் ரைட் பண்ணுறதுக்கோ இல்லை ட்ரா பண்ணுறதுக்கோ ஆப்ஷன்ஸ் இங்கேயும் நிறையா இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங், இதில் நான் வந்து எனக்கு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் இங்கே இருக்குது. கேன் ஆல்சோ மூவ் இட் அரவுண்ட் எனிவேர் எல்ஸ். இங்கே மூவ் பண்ணணும்னாலும் மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் த ஒன் மோர் திங் லைக் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃபார் புக் ரீடர்ஸ், எஸ்பெஷலி ஃபார் புக் ரீடர்ஸ், நீங்கள் வந்து ஏதாவது இங்கிலீஷ் புக் எடுத்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் நீங்கள் ஒர்க்கில் இருப்பீங்க பட் யூ ரியலி வாண்ட் டு ஸ்டடி தி சாப்டர், லைக் அந்த புக்கோ இல்லை நீங்கள் அந்த பேஜோ நீங்கள் முடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கப்போ இங்கே வந்து இந்த ஆப்ஷன் இந்த ப்ரௌசரில் வந்து இங்கே ரீட் அவுட் லவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ யூ கேன் சூஸ் த ஆப்ஷன். Schneider Electric Industries. Date Thursday, September 12th, 2024. Reach project dear customer. And one more good thing இதில் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா யூ கேன் சூஸ் எந்த இங்கிலீஷ் வேணும் அப்படிங்கறத வந்து நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். லைக் நேச்சுரல் இங்கிலீஷ், லைக் யுனைடெட் கிங்டம் இங்க இருக்கு. அண்ட் ஸோ நான் இப்போ வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் நமக்கு எந்த இங்கிலீஷ் வேணும் அப்படிங்கறத வந்து நம்ம இங்க சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ தீஸ் ஆர் த 5 நோட் டேக்கிங் ஆப்ஸ் தட் ஐம் யூசிங். அண்ட் எனக்கு வந்துட்டு ரொம்ப பர்சனலி பிடிச்சது என்ன, எந்த ஆப் ஒரு எந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நான் சொன்னேன்னா எனக்கு வந்து சொன்ன மாதிரி கூகுள் டாக்ஸ். லைக் நான் ஏதாவது டக்குன்னு நோட் எழுதணும் அப்படிங்கிறப்போ, நான் டக்குன்னு ஏதாவது நோட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ அது வந்து எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து நோஷன் வந்து ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இட் இஸ் லைக் ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கும். இன்னைக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நாளைக்கு நாளான்னைக்கு ஸோ அந்த வீக்குக்கே நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து அதில் வந்து ப்ரீ பிளானடாக எல்லாத்தையுமே இது பண்ணி வைக்க முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் டு டூ லிஸ்ட் மாதிரி ஓகே இன்னைக்கு இது பண்ணிட்டேன் பண்ணலை அப்படிங்கிறத வந்து நான் நோட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ மோஸ்ட் ஆஃப் த டைமில் வந்து எனக்கு கோடிங் ஆர் என்னோட சாப்டர்ஸ் லைக் நான் ஸ்டடி பண்ணுறது என்னோட சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நான் நோட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது வந்து வித் இன்க்ளூடிங் த லிங்க். இப்போ நான் ஒரு வெப்சைட்லேருந்து ஏதாவது நான் எடுத்து படிக்கிறேன் அப்படின்னா அது எனக்கு ஒன் நோட் வந்துட்டு இட் ஆட்டோமேட்டிக்கலி லைக் கெட் த லிங்க் ஃப்ரம் த வெப்சைட். ரைட். ஸோ எனக்கு வேணுங்கிறப்போ நான் அந்த வெப்சைட்டையும் விசிட் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி இருக்காது. ஸோ எனக்கு இந்த 3 ஆப்பும் லைக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இன் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் ஃபார் மீ. அண்ட் உங்களுக்கு எந்த ஆப் இதில் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் நீங்கள் எது வந்து ரொம்ப விரும்பி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
அண்ட் நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோ போடலாம் அப்படிங்கிற உங்க சஜஷன்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அண்ட் எஸ், தட்ஸ் ஃபார் திஸ் வீடியோ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.